be useful. I'm here to interview you about sustainability on water for a virtual project. So, உங்க பேர் என்ன? சம்பத்குமார். நீங்க என்ன வேலை பண்ணுறீங்க? மேனேஜர் சர்வீஸ். எத்தனை வருஷமா வேலை பண்ணுறீங்க? லாஸ்ட் ஜூலையில் தான் அந்த கடையை ஓப்பன் பண்ணியிருக்கேன். 2 months தான் ஆகிடும். நீங்க வந்து ஒரு நாளைக்கு எவ்வளவு தண்ணி யூஸ் பண்ணுவீங்க? எவ்வளவு லிட்டர்ஸ்? ஆவரேஜாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இங்கே வந்து ஜூஸஸ், பானிபூரி இந்த மாதிரி ஐட்டம்ஸ் தான் வந்து யூஸ் பண்ணுறோம். மேக்ஸிமம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இங்கே ஒரு 40 to 50 லிட்டர்ஸ் ஆவரேஜாக ஆகும். ஜூஸஸ்க்கு, பானிபூரிக்கு, ப்ளஸ் க்ளீனிங், நம்ம கிளாஸஸ் க்ளீனிங்கு, ஃப்ளோர் க்ளீனிங்கு எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆவரேஜாக 40 to 50 லிட்டர்ஸ் வாட்டர் ஆகும். பட் இன்க்ரீஸ் ஆகும் மேபி. இப்போ தான் ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம் நாங்கள் ஸ்டார்ட். இன்னும் கஸ்டமர்ஸ் அதிகமாக வாட்டர் லெவல் வாட்டர் இருக்கிறதும் அதிகமாகும். மேபி 70 லிட்டர்ஸ் தான் தேவைப்படும் எனக்கு. இது எப்படி இது கால்குலேஷன்லாம் பண்ணுறது இல்லை. ஜென்ரலாக கேன் இல்லை, அந்த கேன் வச்சு தான் நான் சொல்லிட்டு இருக்கேன். ஓகேவா? வாட்டர் பர் மந்த்துக்கா ஒரு நாளைக்கு வந்து ஒரு 50 ஆவரேஜ் தான். இன்டூ 30 days 1500 லிட்டர்ஸ் தேவைப்படுது. ஜூஸ் மெயினாக ஜூஸ் வந்து பர்பஸ். ஸோ ஜூஸ் எந்த ஒரு ஜூஸ் போடணும் தண்ணி மிக்ஸ் பண்ணி தான் பண்ணணும். ஸோ ஜூஸஸ் ப்ளஸ் க்ளீனிங், கிளாஸ் க்ளீனிங், நம்மளுடைய திங்ஸ் எல்லாம் க்ளீன் பண்ணுறதுக்கு வாட்டர் மெயினாக அதை மெயின். வாட்டர் சோர்ஸ் பார்த்தீங்கன்னா இந்த மொத்தமாக டேங்க்லாம் கிடையாது. கேன் வாட்டரு ஃபார் ட்ரிங்கிங் அண்ட் ஜூஸஸ். அப்புறம் க்ளீனிங் வந்து போர் வாட்டர். ஸோ பில்டிங் ஓனர் மேலே இருக்காரு. ஸோ டேங்க் ஃபில் பண்ணி டேங்க் வாட்டர் தான் வந்து க்ளீனிங் யூஸ் பண்ணுறோம். லாரி வாட்டர்லாம் கிடையாது. வாட்டர் கன்சர்வேஷன் எஸ் ஆப்வியஸ்லி பார்த்தீங்கன்னா வீட்டில் வந்து நம்ம வந்து வாட்டர் சேவ் பண்ணுறோம். பட் கடையில் அப்படி சொல்ல முடியாது. க்ளீனிங் பர்சன் கரெக்டாக இருக்கணும். ஓகேவா? க்ளீன் பண்ணான்னா அது பைப் ஓப்பன்லேயே இருக்கக்கூடாது. ஒரு கிளாஸ் க்ளீன் பண்ணிவிட்டு க்ளோஸ் பண்ணிவிட்டு அடுத்த கிளாஸ் எடுக்கணும். அப்படி கிடையாது. வாட்டர் பாட்டு போயிட்டு இருக்கோம், வேறு இடத்துல க்ளீன் பண்ணிட்டு இருக்கோம், வாட்டர் லெவல் வேஸ்ட் ஆகிட்டு தான் இருக்கும். நம்ம சொல்லி அட்வைஸ் பண்ணி வாட்டர் சேவ் பண்ண சொல்லணும். இது வரைக்கும் இது ஜூலைல தானே ஓப்பன் பண்ணியிருக்கோம். இது வரைக்கும் வந்து எதுவும் நான் வாட்டர் சேவிங் எதுவும் செக் பண்ணிக்கல. மேபி நீங்க வந்ததுக்கு அப்புறம் மேபி அதை திங்க் பண்ணுங்க. ஓகே, இது மாதிரி இருக்கு, பண்ணலாம். வாட்டர் சேவிங் வந்து பாத்தீங்கன்னா எல்லாருக்கும் கண்ட்ரிக்கு தேவைதான். ஒன்லி நம்ம ரெயின் நம்பி தான் இருக்கும் வாட்டருக்கு. இப்போ வந்து வாட்டர் சேவிங் ரொம்ப இம்பார்ட்டன்ட். இல்லை நமக்கும் வரப்போற ஃபியூச்சர்ஸ்க்கு வந்து வாட்டர் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட். கடையில வந்து வாட்டர் சேவ் பண்ணணும். அதான் அது ஒவ்வொரு எம்ப்ளாயி கையில தான் இருக்கு. வாஷ் பண்றவனாகட்டும், கிளீன் பண்றவனாகட்டும், அவங்க கையில தான் இருக்கு. வாட்டர் வந்து லெவல் கம்மி பண்ணி ஒரு நாளைக்கு நம்ம வந்து ஒரு 1 லிட்டர் சேவ் பண்ணாலும் போதும். அடிஷ்னலா வந்து 1 லிட்டர் நம்ம வந்து செலவு பண்ணிட்டு போது அந்த ஒரு நாளைக்கு 1 லிட்டர் சேவ் பண்ணா நமக்கு மாசம் 30 லிட்டர்ஸ். ஸோ ஒரு பர்சன் 30 லிட்டர்ஸ்னா அப்போ நினைச்சு பாத்துங்க, எல்லாருமே ஒவ்வொரு லிட்டர் சேவ் பண்ணோம்னா நமக்கு நல்லதுதான். So, addressing the water challenges, will you take steps? Okay, so based on your concern, I will think about it and I will advise my people to save water from today. Okay, thank you.